வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண மேய்ப்பான் எப்படி உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ராஜாவாக மாறினார் என்பதை குறித்து. பயமில்லாத துணிச்சல், கடவுளில் அசைக்க முடியாத விசுவாசம், அதுவே தாவீதின் வாழ்க்கை. ஒரு சிறிய பையன் ஒரு பெரிய ராட்சசனை வீழ்த்திய கதை இது. தாவீது ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தார். அவர் தந்தையின் ஆடுகளை மேய்க்கும் ஒரு மேய்ப்பான். யாருக்கும் தெரியாத ஒரு சிறிய பையன், ஆனால் தேவன் அவரை கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் தீர்க்கதரிசி சாமுவேல் தாவீதின் வீட்டிற்கு வந்தார். தேவன் சொன்னார், இவரே நான் தேர்ந்தெடுத்த ராஜா. அந்த நாளிலிருந்து தாவீதின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. செய்தி: நண்பர்களே, உலகம் உன்னை கவனிக்கவில்லை என்றாலும் தேவன் உன்னை மறக்க மாட்டார். ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கின்றார்கள். காரணம், கோலியத். மிகப்பெரிய வீரன், யாராலும் ஜெயிக்க முடியாதவன். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சிறிய பையன் வந்தான். அவன்தான் தாவீது. அவன் சொன்னான், நான் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். கையில் வாள் இல்லை, கவசம் இல்லை, ஒரு கல் மட்டும். ஆனால் விசுவாசமும் இருந்தது. ஒரு கல்லால் கோலியத்தை வீழ்த்தினார். செய்தி: உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உன் தேவன் அதைவிட பெரியவர். தாவீது பின்னர் இஸ்ரேலின் ராஜாவானார். பல போரில் வெற்றி பெற்றார். மக்கள் அவரை நேசித்தார்கள். அவர் ஒரு பெரிய தலைவரானார். ஆனால் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக இல்லை. பல சோதனைகள் வந்தன. சில நேரங்களில் தாவீது தவறுகளும் செய்தார். தாவீது ஒரு பெரிய தவறு செய்தால், ஆனால் அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? அவர் மனம் திரும்பினார். அவர் தேவனிடம் அழுது மன்னிப்பு கேட்டார். தேவனும் அவரை மன்னித்தார். செய்தி: நண்பர்களே, நாம் தவறு செய்யலாம், ஆனால் மனம் திரும்பினால் தேவன் நம்மை மன்னிப்பார். வாழ்க்கை பாடம்: தாவீதின் வாழ்க்கை நமக்கு 3 முக்கியமான விஷயங்களை சொல்கின்றது. தேவனை நம்பு, பயத்தை வெற்றிக்கொள், தவறு செய்தால் மனம் திரும்பு. இந்த 3ம் இருந்தால் நீயும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். முடிவாக, ஒரு மேய்ப்பான், ஒரு வீரன், ஒரு ராஜா. ஆனால் அதைவிட முக்கியம், தேவனுடைய இதயத்திற்கு அருகில் இருந்த மனிதன். நீயும் அப்படியே ஆகலாம். விசுவாசம் இருந்தால் போதும். ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, தாவீதுக்கு கொடுத்த துணிச்சலையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில் வரும் கோலியத்துகளை ஜெயிக்க எங்களுக்கு சக்தி தாரும். பயத்தை நீக்கி விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். நாம் தவறு செய்தால் மனம் திரும்பும் இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையை உமக்கு பிரியமானதாக மாற்றும். எங்களை வழிநடத்தும், எங்களை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.